உங்க வீட்டுக்கு ஸ்பெஷல் விருந்தினர்கள் வந்தா என்ன ஸ்நாக்ஸ் செய்வது என்று யோசிப்பீங்களா? நான் அப்படிப்பட்ட சமயங்களில் இந்த ரெசிபி தான் செய்வேன். எல்லாரும் ரொம்ப ருசியா சாப்பிடுவாங்க. முதலில் 4 பிரெட் துண்டுகளுக்கு 2 முட்டை சேர்க்கவும். அதுடன் 4 ஸ்பூன் ரவை, 1 கப் பால், 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நன்றாக கலக்குங்கள். மிகவும் நறுமையான ரவை பயன்படுத்த வேண்டும். ரவை கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் முன்பே அரைத்து பயன்படுத்தலாம். இந்த கலவையை 1 மணி நேரம் ஊற வைக்கவும். 1 மணி நேரம் கழித்து ரவை நன்றாக ஊறியிருக்கும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் தடவி இந்த கலவையை ஊற்றி ஸ்பூன் வைத்து சற்று சமப்படுத்துங்கள். அதை மூடி மிதமான சூட்டில் சில நிமிடங்கள் வேகவிடுங்கள். பிறகு ஒரு தட்டின் உதவியால் திருப்பி மறுபக்கம் சமைக்கவும். அடுப்பிலிருந்து எடுக்கும் முன் மேல் பகுதியில கொஞ்சம் கெச்சப் தடவுங்கள். அதற்கு மேல் வேக வைத்த சிக்கன், குடைமிளகாய், வெங்காயம் மற்றும் நிறைய சீஸ் சேர்க்கவும். இறுதியாக ஒலிவ்ஸ், சில்லி பிளேக்ஸ் அல்லது ஒரேகானோ தூவி அலங்கரிக்கலாம். ஓவன் அல்லது ஏர் ஃப்ரையரில் வேக வைக்கலாம். ஆனா நான் ஓவன் இல்லாமலேயே செய்திருக்கேன். சூடான கடாயை மூடி மிதமான சூட்டில் சுமார் 20 நிமிடங்கள் வைத்து பேக் பண்ணிக்கொள்ளலாம். இதோ பாருங்க, ரொம்ப சுவையான மென்மையான சிக்கன் பீட்சா தயார். மாவு பிசைய வேண்டிய அவசியம் இல்லை, சப்பாத்தி உருட்ட வேண்டியதும் இல்லை. இது ரொம்ப எளிது, குழந்தைகள் கூட செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, பின்தொடர மறக்காதீங்க. நன்றி.